அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 26 பிப்ரவரி. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன மாரி செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் கட்டமா துவாரக துவாரகையில் கடலுக்கடியில் பிரதமர் மோடி பிரார்த்தனை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. குஜராத் மாநிலம் துவாரகை கடல் பகுதியில் ஸ்கூபா டைவிங் மூலம் நீருக்கடியில் சென்ற பிரதமர் மோடி, அங்கு கடவுள் கிருஷ்ணர் ஒரு வழிபாடுகள் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூபா டைவிங் அப்படின்னு பார்க்குறப்போ, நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வென்ச்சர் டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அட்வென்ச்சர் டூரிசம் அப்படிங்கிறது சொல்றாங்க. சாகசம் கலந்த ஒரு டூரிசம். ஓகேங்களா? சுற்றுலா. இது ஒரு டூரிசம்ல இது ஒரு டைப்பா இருக்கு நமக்கு. ஓகேவா? டூரிசம்ல ஒரு டைப் அட்வென்ச்சர் டூரிசம் அப்படிங்கிறது. ஸோ இதை பத்தின கேள்விகள் ஆல்ரெடி குரூப் 1 மெயின்ஸ்லலாம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அட்வென்ச்சர் டூரிசம்னா என்ன? தமிழகம், இந்தியாவுல எப்படி இருக்கு? இதுக்கு ஏதாவது பாலிசி கொள்கைகள் வச்சிருக்காங்களா? அப்படிங்கிற மாரியெல்லாம். ஸோ இத பத்தி கொஞ்சம் அட்வான்ஸ்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அட்வென்ச்சர் டூரிசம் அப்படிங்கிறது அந்த ஸ்கூபா டைவிங் இந்த சென்ஸ் டூரிசம் அட்வென்ச்சர் டூரிசம்க்குள்ள இந்த ஸ்கூபா டைவிங், இந்த பாராசூட்லேருந்து ஐ மீன் ஏரோப்ளேன்லேருந்து பாராசூட் கட்டிட்டு விழுகுறது. ஸோ அந்த ட்ரெக்கிங் போறது, டிஃபிகல்ட் டெரெயின்ஸ்ல வந்து ட்ரெக்கிங் போறது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் நமக்கு அட்வென்ச்சர் டூரிசம் அப்படிங்கிற இது கீழ வரும். சரிங்களா? ஸோ இந்தியால எங்கெல்லாம் இந்த அட்வென்ச்சர் டூரிசம் பண்றாங்க? என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு? அந்த அட்வென்ச்சர் டூரிசம் எக்ஸாம்பிள் ஸ்கூபா டைவிங் அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு தடவ பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிரதமர் மோடி ஸ்கூபா டைவிங்க துவாரகையில பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ துவாரகையில இருக்குன்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அடுத்த கட்டமா முக்கியமான செய்திகளுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஆ ஒரு மருத்துவமனை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. என்ன மருத்துவமனை அப்படிங்கிறத பார்ப்போம். சென்னை கிண்டியில் ரூபாய் 157 கோடியில் கட்டப்பட்ட தேசிய முதியோர் நல மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுல இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனை அப்படிங்கிறத எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய கிண்டி அப்படிங்கிற அந்த பகுதியில. தேசிய முதியோர் நல மருத்துவமனை. மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அடுத்தது திருக்குறள் பார்ப்போம். என்ன திருக்குறள் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. "குடிப்புறங் காத்து ஓம்பிக் குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில்" அப்படிங்கிறத சொல்றாங்க. "குடிப்புறங் காத்து ஓம்பிக் குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில்" அப்படின்னு சொல்றாங்க. குடிகளைப் பிறர் வருத்தாமல் காத்து, தானும் வருத்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழியன்று. ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடிமக்களுக்கு மற்றவங்கனால துன்பம் வராம இருக்கணும். வருத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய நடவடிக்கைகள்னாலும் குடிமக்கள் வருந்தாமல் இருக்கணும். ஸோ அவங்க யாராவது குற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தக்க தண்டனைகள குடுத்து, இதெல்லாம் பண்றது அரசனோட பழி அன்று. அது அவங்களோட தொழில் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 549 அதிகாரம் செங்கோன்மையில. சரிங்களா? ஸோ அடுத்தது அடுத்து என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு செய்தி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தானில் இந்தியா, ஜப்பான் கூட்டு பயிற்சி, கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் பிக்கனேரில் உள்ள மகாஜன் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையத்தில் இந்தியா, ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சி தொடங்கியது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவும், ஜப்பானும் ஒரு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறத மேற்கொள்ள போறாங்க. ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தர்ம பாதுகாவலர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல கார்டியன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தர்ம கார்டியன் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸர்சைஸ் பேர். எக்ஸர்சைஸ் தர்ம கார்டியன் அப்படிங்கிறது இந்தியாவும், ஜப்பானும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸா இருக்கு. சரிங்களா? இப்ப கூட சமீபத்தில தோஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ்லாம் சேர்ந்து கடலோர காவல் படையினர் சேர்ந்து பண்றாங்கன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த இடத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு 5 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நம்ம. சரிங்களா? குஜராத்தின் ராஜ்கோட், பஞ்சாபின் பதிண்டா, உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி, மேற்கு வங்கத்தின் கல்யாணி, ஆந்திரத்தின் மங்களகிரி. ஸோ ஒரு 5 இடத்துல புதுசா கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அப்படிங்கிறது திறக்கப்படும். சரிங்களா? ஸோ எங்கெங்க அப்படின்னா, ராஜ்கோட், பத்திண்டா, ரேபரேலி, கல்யாணி, மங்களகிரி. ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் 10 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நேத்து கூட ஒரு 7 மருத்துவமனைகளுக்கு வந்து அந்த அடிக்கல் நாட்டு விழா அப்படிங்கிறது, அந்த ஒரு பணிகள துவக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்தியா முழுக்கவும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைய பரவலாக்கிட்டு வராங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 10 ஆண்டுகளில் மாதாந்திர குடும்ப செலவு
இருமடங்கு அதிகரிப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சர்வே குடுத்துருக்காங்க. மாசம் மாசம் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது? அத வந்து நகர்ப்புறம் சார்பாவும் குடுத்திருப்பாங்க. கிராமப்புறங்கள் சார்பாவும் குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பிரிவினருக்கும், பொருளாதார பிரிவினருக்கும் குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சமூக குழுக்களுக்கும் குடுத்திருப்பாங்க. அத மாநிலங்கள் வாரியாவும் குடுத்திருப்பாங்க. ஸோ மொத்தமா பிரிச்சு குடுத்துருவாங்க. ஒரு மாசத்துல ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நாட்டில் தனிநபர் மாதாந்திர குடும்ப செலவு கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் குடும்ப நுகர்வோர் செலவின ஆய்வில் தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனிநபர் மாதாந்திர குடும்ப செலவு ஓகேங்களா? ஒரு தனி குடும்பத்தோட அந்த மாதாந்திர செலவு அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகள்ல 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ யார் இந்த ஒரு இது சொல்றாங்க அப்படின்னா, குடும்ப நுகர்வோர் செலவின ஆய்வு அப்படிங்கிற ஒரு ஆய்வு. ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிறது சொல்றாங்க. ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. அந்த சர்வேல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். குடும்ப நுகர்வோர் செலவின ஆய்வு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த சர்வேவ யாரு நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய புள்ளியியல் அலுவலகம் அப்படிங்கிறது சொல்றாங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃபிஸ். அதுதான் வந்து தேசிய புள்ளியியல் அலுவலகம். அவங்க தான் இந்த சர்வே அப்படிங்கிறத நடத்துறாங்க. என்ன நோக்கமாக வச்சு இந்த சர்வேவ நடத்துறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். குடும்பத்தின் மாதாந்திர குடும்பத்தின் மாதாந்திர தனிநபர் நுகர்வு செலவினம் மற்றும் நாட்டின் கிராமப்புறம், நகர்ப்புறம் மற்றும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பல்வேறு சமூக பொருளாதார குழுக்களின் வாரியாக மதிப்பீடுகளை கண்டறிவதை நோக்கமாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஹெட்டிங்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதாவது ரூரல், அர்பன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. கம்யூனிட்டி வைஸ் போறாங்க. அடுத்தது நம்மளோட அந்த எக்கனாமி வைஸும் போறாங்க. ஒரு குடும்பத்தோட அந்த மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த வைஸும் போறாங்க. ஸோ இந்த மாரி பல்வேறு பிரிவுகள் கீழ நமக்கு வந்து இந்த தரவுகள வந்து எடுக்குறாங்க. ஸோ இதன் மூலியமா இப்ப நான் வந்து ஒரு ரூரல் பீப்புளா இருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்கேன். நான் வந்து இந்த ஒரு எக்கனாமிக் பேக்கிரவுண்ட்ல இருக்கேன். நான் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டில இருக்கேன். ஸோ, அப்போ இந்த 4யும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி ஒரு தொகைய வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ, அந்த மாரி தான் இந்த சர்வேவலாம் நம்ம படிக்கிற மாரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இந்த இந்த மாரியான தரவுகள வச்சு அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நமக்கு புது புது திட்டங்கள் கொண்டு வரப்போ, இந்த மாரியான தரவுகள கையில இருந்தா தான் அவங்களுக்கு எந்த செட் ஆஃப் பீப்பிள வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டிங்கிறது தெரியும். இப்ப நமக்கு எக்கனாமிக்கலி இப்ப இந்த தரவுகள எடுத்து பார்த்தோம்னா இப்ப எக்கனாமிக்கலி பார்க்குறப்போ, நமக்கு இந்த 92 இந்த 80லேருந்து 100க்குள்ள இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு மாசம் நெறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆட்களா தான் இருக்காங்க. அது கிராமப்புறங்கள்லயும் சரி, நகர்ப்புறங்கள்லயும் சரி. அப்போ ஒரு 50% மேல இருக்கவங்களே அப்படியே விட்டுடுவாங்க. இவங்களுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்கீம்ஸும் கொண்டு வர தேவையில்ல. இந்த மாரி இருக்கக்கூடிய மக்கள் விளிம்பு நிலையில இருக்காங்க. இவங்கள மேல கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு முக்கியமான திட்டங்கள் அதெல்லாம் அறிவிக்கணும். இவங்களையும் இவங்களுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அடுத்தது நமக்கு அந்த சமூக குழுக்கள் வைஸ் பார்க்கிறப்போ, அதிலயும் அதேதான். எந்த குழுக்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். மாநிலங்கள் அளவுல பார்க்கிறப்போ, எந்தெந்த மாநிலங்கள் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாரியான தரவுகள் இதுக்காக தான் பயன்படும். அரசாங்கம் அவங்களோட கொள்கை முடிவ அதுக்கு ஏத்த மாரி எடுத்துப்பாங்க. சரிங்களா? நமக்கு தேர்வு அடிப்படையில பார்க்கிறப்ப, குடும்ப நுகர்வோர் செலவின ஆய்வு அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவ நடத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ யாரு நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய புள்ளியியல் அலுவலகம் அப்படிங்கிற என்எஸ்ஓ ஆர் என்எஸ்எஸ்ஓ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபிஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃபிஸ் அப்படிங்கிறத சொல்றோம். அவங்க தான் நடத்துறாங்க. ஸோ கடைசியா இந்த ஆர்டிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, 2011ல இருக்கக்கூடிய டேட்டாவ கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவ எடுக்குறாங்கன்னு சொன்னா, 2017லயும் எடுத்திருப்பாங்க. 2011ல எடுத்த ரிப்போர்ட் வந்து நமக்கு வெளிய வந்திருக்கும். 2017ல எடுத்த ரிப்போர்ட் வந்து வெளிய வந்திருக்காது. அடுத்தது இப்ப 2023ல எடுத்த ரிப்போர்ட் வந்து வெளிய விட்டுட்டாங்க. ஸோ, அதனால தான் நம்மகிட்ட டைரக்ட்டா 2011ஓட கம்பேர் பண்ணி இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ, அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கிள் முக்கியமா நம்ம பார்த்த விஷயங்களா இருக்கு. ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ, கடைசியா பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு அந்த செய்தியோட நமக்கு நிறைவடைஞ்சது இன்னைக்கு செய்தித்தாள் அப்படிங்கிறது. ஸோ, முக்கியமான செய்தியா இத நம்ம பார்க்குறோம். 10 ஆண்டுகளில் அந்த குடும்ப செலவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஸோ இத ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த அட்வென்ச்சர் டூரிசம் அப்படிங்கிறத பத்திலாம் கொஞ்சம் தேடி பாருங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இவ்வளோ தான் இருந்துச்சு. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.